ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமச்சந்திரனை தான் காட்டுறாங்க. ராமச்சந்திரன் குணமானதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே பார்த்தோம்னா வீட்டுக்கு வராங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, எங்கள் பாரு வீரா, நீயும் மாறனும் சரி என் கூட தான் இருக்கணும்னு நீ சொல்லியிருக்கிற, அதனால என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கும்போது, இல்லை மாமா அண்ணுமல் நாங்கள் உங்களை விட்டுட்டு போக மாட்டோம், என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தான், நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு வீரா சொல்லவும் இது கெட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வரவும் இது கொஞ்சம் கூட பிடிக்காத விஜய் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வீராவும் மாறனும் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வள்ளி ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா அங்கே இரு, நான் உனக்கு ஆரத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் உட்காருதாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, என்னென்னமோ பிரச்சனை இந்த வீட்டில் கொஞ்ச நாளாக நடந்துகிட்டு இருக்குது, இந்த எல்லா பிரச்சனையும் முடியணும்னா வீட்டில் ஒரு பூஜை பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, எதுக்கு வள்ளி அதெல்லாம் அப்படிங்கும்போது, இல்லைண்ணா நம்ம வீட்டில் பூஜை பரிகாரம்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆகி போச்சுது, அதனால இந்த திருஷ்டியெல்லாம் கழியணும்னா இப்படி ஒரு பூஜை பண்ணாதான் சரி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜய் நினைக்கிறாங்க, ஆமாம் இந்த வீட்டில் பூஜை ஒன்று தான் குறைச்சலாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ராமச்சந்திரன் கிட்ட வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா நான் உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க, வள்ளியம்மா நீங்கள் பேசாமல் இருங்க, நானே மாமாவுக்காக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி ராமச்சந்திரனுக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கொண்டு கொடுக்கவும் உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, என்னால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமில்ல அப்படிங்கும்போது, என்ன மாமா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, இந்த குடும்பத்துக்கு ஆணி வேறே நீங்கள் தான், நீங்கள் நல்லா இருந்தால் தான் மாமா நாங்களாம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் விஜய் அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாத்தியா விஜய் இங்கே நடக்கிற கூத்தையெல்லாம் இவன் ஆணி வேறா, இந்த ஆணி வேறு இருந்தால் தான் இந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லவும் இந்த ஆணி வேறவே நம்ம ஆட்டம் பட்டி காட்டணும் அப்படிங்கிறாங்க, நீ இப்போ என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னு தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் விஜயை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த குடிசைக்கு தீ வச்சது நீ தானே, உன்னை பாரு நான் என்ன பண்ணுற பாரு, உன்னை சும்மா விட மாட்டேன், ஆனால் இப்போதைக்கு நான் உன்னை விட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு மாறன் நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வள்ளி ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா நம்ம பூஜைக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம், நான் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி நான் வர சொல்கிறேன் அப்படிங்கும்போது உடனே ராமச்சந்திரன் சரி வள்ளி, நான் சொன்னாலும் நீ கேட்க போகிறது கிடையாது, உன் இஷ்டப்படியே நீ செய்ய அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா விஜய் இது நோட் பண்ணுறாங்க, என்னது இவங்க பூஜை பண்ண போகிறாங்களா, என்ன திடீர்னு இவங்க யாருக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ வள்ளி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது அதாவது இந்த வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு பூஜை பண்ணி ரொம்ப நாள் ஆகி போச்சுது, அண்ணனுக்கு வேறு இந்த மாதிரி நடந்து போச்சுது, வீட்லேயும் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அதனால வீட்டில் இந்த மாதிரி ஒரு பூஜையை பண்ணணும் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அதை பார்த்தோம்னா ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அது யாரோட வீடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராமச்சந்திரனோட வீடுன்னு சொல்லவும் உடனே அவங்க நினைக்கிறாங்க, ராமச்சந்திரன் வீடா, அவங்க நல்லா வசதியானவங்களாச்சே, அப்போ அவங்க வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா உண்மையான சாமியாரை அவங்க கெட்டி வச்சுருந்தாங்க. கெட்டி வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சாமியார் மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு ராமச்சந்திரன் வீட்டுக்கு வர்றதுக்காக இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அதாவது மாறன் அப்புறமா கார்த்தி எல்லாரையும் காட்டுறாங்க. அப்போ வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க ஏதாவது வேலைன்னு சொல்லிக்கிட்டு யாருமே வெளியே போயிடக்கூடாது, அது முக்கியமாக மாறன் நீ உடனே வேலைன்னு சொல்லிட்டு ஏதாவது வெளியே போயிடுவா, அப்படிலாம் போகக்கூடாது, இன்றைக்கி நம்ம வீட்டில் பூஜை நடக்க போகுது, அதுக்காக சாமியார்லாம் வராங்க, அதனால வீட்டை விட்டு யாருமே போகக்கூடாது, எல்லாருமே இந்த பூஜையில் கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் சொல்கிறாங்க, சரி வள்ளியத்தை நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கவும் ஆமாம் உங்ககிட்ட தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா நீ தான் ஏதாவது வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறமா போன மாதிரிக்கு போயிடுவேன், நீ வரவும் மாட்டேன் அப்படிங்கவும் எங்கள் பாரு வீரா மாறன் இந்த இடத்த விட்டு எங்கேயுமே நவண்டக்கூடாது அப்படிங்கும்போது வள்ளியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மாறன் என்ன மிஞ்சி எங்கேயுமே போயிட மாட்டார் அப்படின்னு சொல்லவும் அப்போ வள்ளி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பூஜைக்குள்ளே எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமியார் வந்துருவாங்க, அதனால எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே ரெடி பண்ணியாச்சுன்னு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது விஜய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா காரில் இறங்கவும் சாமியார் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி போகிறாங்க. அப்போ எல்லாருமே வீட்டு வாசலுக்கு போகவும் அப்போ ரெண்டு பேரும் இறங்குறாங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது சாமியார்னு சொல்லிக்கிட்டு அது நவீனும் அப்புறமா யோகியும் தான் வாராங்க. அவங்க ரெண்டு பேருமே வேஷம் போட்டுட்டு வாராங்க. அதாவது இந்த வீட்டில் நிறைய பணம் இருக்குது, அதனால நம்ம பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க சாமியார் மாதிரிக்கு மாறு வேஷம் போட்டுட்டு அவங்க வரவும் அவங்க உண்மையான சாமியார்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்கள வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. வரவேற்றுட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு எல்லாரும் சாமியார் காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் அதுவும் கண்மணி நீ சாமியார் காலில் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ விஜய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க.
இவங்கள நம்ம எங்கேயோ பார்த்துருக்குறோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கவும் உடனே விஜய் வந்து அப்படியே கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க. இவங்க வந்து உண்மையான சாமியார் மாதிரிக்கு தெரியலையே, இவங்கள வந்து நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ விஜயோட அம்மா கேட்குறாங்க, என்ன விஜய் என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, இல்லை 2 பேரும் வந்திருக்காங்களே, இவங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்குறேன், இவங்க உண்மையான சாமியார் மாதிரிக்கு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கவும் அப்போ வந்து கண்மணி கிட்ட வந்து வழி சொல்கிறாங்க. கண்மணி ராகவ் 2 பேரும் காலை வந்து ஆசீர்வாதம் எங்கிடுங்க சாமி, கண்மணி வந்து கர்ப்பமாக இருக்கிறா, அவளுக்கு நல்ல மாதிரி குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கவும் உடனே வந்து நவீனும் வந்து நல்ல மாதிரியாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னா சொல்லணும். அவங்க 2 பேருடைய காமெடியும் பார்க்கும்போது அடுத்து பார்த்தோம்னா மாறன் வீராவும் வந்து அவங்களும் காலை விழுதுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பிருந்தாவும் கார்த்தி தான் காட்டுறாங்க. உடனே வந்து விஜய் அங்கேருந்து ஓடி வராங்க. என்னது நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பிருந்தாவும் கார்த்தியும் வந்து ஆசீர்வாதம் அவங்க சொல்கிறீங்க, நான் தானே கார்த்திக், என்ன இருந்தாலும் கார்த்தி மச்சான் என்னுடைய புருஷம்ல அப்படிங்கும்போது இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வள்ளி வந்து அவங்க திட்டிகிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் பிருந்தாவும் வந்து அவங்க காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்து பூஜைகள்லாம் ரெடி பண்ணியாச்சுது சாமி அப்படின்னு சொல்லவும் நீங்கள் பூஜையை ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா நவீனும் யோகியும் தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது வந்து அதாவது நகையும் பணம்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது வந்து அவங்க சொல்கிறாங்க, அதாவது எல்லா ரூமுக்கு போய் இந்த தீர்த்த தண்ணியை போய் தெளிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து வள்ளி சொல்கிறாங்க, சாமி எல்லா ரூம்லையும் இருக்க, அதாவது வாங்க நான் கொண்டு போய் காட்டுறேன் அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் யாருமே வரக்கூடாது, நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் போவோம் அப்படிங்கவும் அப்படியா சாமி அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க 2 பேரும் மட்டும் போகிறாங்க. ஒவ்வொரு ரூமாக போய் அவங்க நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து அவங்கள நோட்டம் பண்ணுறாங்க. ஓஹோ இவங்க வந்து யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமியார் மாதிரிக்கு தெரியாதுன்னு சொன்னோம்ல, இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கிறேனே, இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனாக்கி நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஜய் வந்து அவங்க பின்னாடியே போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நவீனும் யோகியும் வந்து ஒவ்வொரு ரூமாக போகிறாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து பீரோ இருக்குது. ஏய் இதில் தான் நகைப்பணம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்குது. விஜய் வந்து கேட்டுருந்தாங்க, ஆஹா இவங்க வந்து உண்மையான சாமியார் கிடையாது, இங்கேருந்து நகை பணத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிற சாமியாரா, இப்போ தான் தெரிஞ்சிச்சு இவங்க யாருன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் உடனே வந்து அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்க யாரு என்ன பேசுறீங்கன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கவும் அதை கேட்டதுமே அவங்க 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ எங்களை மாட்டி விட்டுறாதான், நாங்கள் உண்மையில சாமியார் கிடையாது அப்படிங்கவும் அதுதான் அவங்க முகத்துல பார்த்ததுமே எழுதி வச்சிருக்கதே நீங்க உண்மையான சாமியார் கிடையாதுன்னு அப்படிங்கவும் உடனே வந்து இங்க பாரு தேவையில்லாம எங்களை மாட்டி விட்டுறாத, இந்த வீட்டுல எது கிடைக்குதோ அதை வந்து நாங்களும் எடுத்துக்கிடுதோம், உனக்கும் பங்குதாரம் அப்படின்னு சொல்லும் போது உடனே விஜயும் சொல்றாங்க, அப்படியா எனக்கும் பங்கு தரீங்களா, அப்போ சரிதான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க ஒரு ரூம்லேயே வந்து அதாவது பணம் நகையெல்லாம் வந்து வேற எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி நோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா வந்து மாறனுக்கு வந்து சந்தேகம் வருது. என்னது இந்த விஜய் வந்து எங்க ஆளை காணல, இவளை வந்து ஃபாலோ பண்றதுக்கே நம்மளுக்கு பெரிய வேலையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு விஜயை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்படி விஜயை பார்க்கறதுக்காக போகும்போது வந்திருக்கிறது வந்து உண்மையான சாமியார் கிடையாது அப்படின்னு மாறன் வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களா. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.